ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 1 மினி விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, காலைல ஏஞ்ச உடனே வேலை சரின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய சொன்னாங்களே, வெஜ்ஜு செய்ய சொன்னாங்க, வெஜ் பிரியாணி செய்ய சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ண வந்தாச்சு. ஸ்லைஸாக நடத்துனா தான் ஆனியன் தயிர் பச்சடிக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு ஒரு முனிவர் இருந்தார். முனிவர் சீடர்கள் கூட அவங்க ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ண போனாரு. அப்போ வழியில ஒரு மான் சேர்ல மாட்டிட்டு இருந்துச்சு. அந்த மானை காப்பாத்துறதும் உங்க கையில இருக்கு. இப்போ நீங்களா இருந்தா அந்த மானை காப்பாத்துவீங்களா, காப்பாத்த மாட்டீங்களா? இப்போ சீடர்களாம் சொல்றது என்னன்னா, கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, சீக்கிரம் நம்ம போய் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த முனிவருக்கு மனசு கேட்கல. இப்போ முனிவர் காப்பாத்தாம போனாருன்னு அந்த மான் சேர்லயே மாட்டிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மன வருத்தத்திலேயே தான் இருப்பாரு. அதேதான் ஒரு மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். இல்ல நம்ம மானை காப்பாத்திட்டு போலாம், லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டு போனாருன்னா அவருக்கு மனசு நிம்மதியா இருக்கும். லேட் ஆனா கூட அவரு ஹாப்பியா இருப்பாரு. இப்போ நீங்க முனிவர் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முனிவர் மானை காப்பாத்தினாரா, அந்த மான் ஹாப்பி ஆச்சா இல்ல சேட் ஆச்சான்னு நீங்க தான் சொல்லணும். வெங்காயம் ரெடி பண்ணல, அதுல தயிரை போட்டு உப்பு போட்டு தயிர் பச்சடிய செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, பிரியாணி போட்டு சாப்பிட வேண்டியதான். உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றேங்க, இன்ஸ்டால ஃபாலோ கொடுத்துக்கோங்க. மினி விலாக கண்டினியூ பண்ணலாமான்னு மறக்காம சொல்லிட்டு போங்க.